வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த சப்ஜெக்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு சிஸ்டம் டிசைன் இந்த சப்ஜெக்டோட அண்ணா யூனிவர்சிட்டியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு சிஸ்டம் டிசைன் இதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா யூனிட் 1 என்ன கொஸ்டின்லாம் படிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஆர்கிடெக்சர் ஆஃப் பிக் 16C7X ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஆர்கிடெக்சர் ஆஃப் பிக் 16C6X ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு ஆர்கிடெக்சர்ல வந்து கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸிங் மோட் ஓகேங்களா. இந்த ஆர்கிடெக்சரோட அட்ரஸிங் மோட்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் மெமரி கன்சிடரேஷன் ஓகேங்களா. ஸோ இந்த 4 கொஸ்டின் தான் பார்த்தீங்க அப்படின்னோம்னா யூனிட் 1 வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்குறதுலையும் இதில் நீங்கள் வந்து சாய்ஸ் விட்டு படிச்சுட்டு போனீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போயிடும். ஸோ கொடுக்குற கொஸ்டினை தெளிவாக நல்லா டயக்ராம்லாம் போட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா நிறைய டயக்ராம்ஸில் வந்து லைன்லாம் இருக்கும். ஸோ அந்த லைனை நீங்கள் மாற்றி போட்டாலுமே வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து கம்மி பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம நல்லா படிச்சிருக்க மாதிரி இருக்கும், அங்கே டயக்ராமில் சின்ன மிஸ்டேக்கில் மார்க் போயிடும். ஸோ டயக்ராம்லாம் போட்டு நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னோம்னா யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மிஷின் அண்டு கீ சுவிச்சஸ் ஓகேங்களா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியஸ் இன்டரப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ அடிக்கடி வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைமர் ஓகேங்களா. இந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா மொத்தமே நம்ம 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அது இன்டரப்ட் டைமர் வந்து கொஞ்சம் பெரிய கொஸ்டினாக இருக்கும், கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அது எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் அப்படின்லாம் இருக்கும் ஓகேங்களா, அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. டைமர் 1 டைமர் 2 அந்த மாதிரிலாம் கொஸ்டினில் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த இன்டரப்ட் டைமருக்கு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் மிஷின் அண்டு கீ சுவிச்சஸையும் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா I2C பஸ்ன்னு இருக்கும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே உங்களுக்கு இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். I2C பஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா UART ஓகேங்களா, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். EPROM அதோட சேர்ந்து வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸிங் எல்சிடி கீபோர்டு ADC DAC அண்ட் சென்சார் ஓகேங்களா. எப்படி இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த யூனிட்லேயே மொத்தமே 3 கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னோம்னா நம்ம வந்து யூனிட் 4க்கு போகிறோம். யூனிட் 4ல் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஆர்ம் கண்ட்ரோல் ஃப்ளோ இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 8 மார்க்லையும் கேட்கலாம், உங்களுக்கு வந்து 13 மார்க்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெமரி ஹைரார்கி இன் ஆர்ம் ப்ராசஸர், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் ஆஃப் ஆர்ம் ஆர்கிடெக்சர் ஓகேங்களா, இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ம் டெவலப்மெண்ட் டூல்ஸ் ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ 4 கொஸ்டின் இருக்குது, 4மே படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எதுனாலும் கேட்கலாம் ஓகேங்களா. இந்த 4ல இருந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், அல்லது 4ல இருந்து 2 கொஸ்டின் கூட வரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஃபைனல் யூனிட் 5. இதில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா 3 ஸ்டேஜ் பைப்லைன் ஆர்ம் ஆர்கனைசேஷன் ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேஜ் பைப்லைன் ஆர்ம் ஆர்கனைசேஷன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 2 டாப்பிக்காக இருக்கும் உங்களோட யூனிட்ல. ஸோ படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஓகேங்களா, என்னென்ன வேரியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இன் ஆர்ம் ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏஆர்எம்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ம் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷன், எப்படி வந்து அந்த ஆர்ம் ப்ராசஸரில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா. These are all the important questions for மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு சிஸ்டம் டிசைன் ஓகேங்களா. ஸோ ஒரு யூனிட்லையும் நம்ம வந்து 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். ஸோ கொஸ்டினை தரவாக படிச்சுக்கோங்க. வேற ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணாலுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வருங்காலங்களில் அந்த கொஸ்டினை மேக் பண்ணி போடலாம். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.